ஒரு சின்ன கதை, ஒருத்தன் வாழவே பிடிக்கல, இந்த வாழ்க்கையை வேணான்னு சூசைட் அட்டன் பண்றான். அப்போ அவன் முன்னாடி யமதர்மராஜா, ஏன்டா உனக்கு வாழ பிடிக்கல, இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது தெரியுமா, நீ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழகான விஷயத்தை பார்க்காம நீ ஏன் சூசைட் பண்ண போற, வா உன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஒரு பெரிய பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜை பார்த்து உன்னோட கஷ்டம் இதே போலதான் இருக்குன்னு நினைக்கிறேன், வா உன் அழகான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி, இந்த ஈஃபில் டவரை பாரு, சுத்தி இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்குன்னு, இந்த வாழ்க்கையும் அதே போலதான் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது சுத்தியும் பனிமூட்டமா இருக்கு. லைஃப்ல நீ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கியா, எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியான்னு சொல்லி அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஒவ்வொரு இடமும் அழகா இருந்தாலும் அது பின்னாடி ஏகப்பட்ட கஷ்டங்கள், சோகங்கள், பயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் சாகணும்னு முடிவு பண்ணா அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் கூட இல்லாம தான் நம்ம சூசைடும் பண்றோம். அப்ப யமதர்மராஜா கேக்குறாரு, உனக்கு அவ்வளவு ஆபத்து காமிச்சு உன சாகடிக்க பார்த்தேன், அதுல ஒவ்வொன்றிலையும் நீ தப்பிச்சு வந்த, அப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த வாழ்க்கையை வாழ கத்துக்கோ. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கஷ்டம், சோகம் எல்லாமே அப்பப்ப வரும், போகும். இதுக்கெல்லாம் சூசைட் பண்ணணும், சாகணும்னா நாம எல்லாருமே எப்பயோ செத்து போயிருக்கணும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம சூசைட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்.